Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா wafer biscuit எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆனா ரொம்ப ஈஸியா பீட்டர் எதுவும் இல்லாம மெஷரிங் கப் இல்லாம நம்ம தவாலையே ஓவன் இல்லாம எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. நான் சின்ன விஷயங்கள் சின்ன டிப்ஸ் இடையில கொடுத்திருப்பேன். சோ ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்லேயே வழக்கம் போல் கேமரா ஆன் பண்ண மாதிரினேன். ஸோ இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரே ஒரு முட்டையும் 6 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஃபுல்லுமே இந்த ஸ்பூனில் தாங்க மெஷர் பண்ண போகிறேன். எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய சாதாரண பொருள் தான். ஸோ அதே ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 6 ஸ்பூன் சுகரு, 1 முட்டை, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸு, 4 ஸ்பூன் வந்துட்டு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மில்க்கும் அதே மாதிரி 4 ஸ்பூன். ஆயில் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அது ஏன்னு போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு கேக் வீடியோ போட்டிருந்தால அது பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே ஸ்பூனில் தான் நான் வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் மெஷர் பண்ணிக்க போகிறேன். 8 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக 4 ஸ்பூன் பால், 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 8 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதை விட கொக்கோ பவுடர் அதிகமாக டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு, ஒரு பிஞ்சு உப்பு, சோடா உப்பு, ஒரு பிஞ்சு வந்து சீ சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. இப்போது அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கேக் மாதிரி கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து அடித்து மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் நம்ம வந்துட்டு அரிச்சு கூட எடுக்கலை, மாவை ஜலிச்சு எடுக்கலை. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நல்லா பீட் பண்ணியே அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேக் அப்படிங்கும்போது வந்துட்டு நமக்கு சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரே பக்கமாக ஃபோல்ட் பண்ணி எடுப்போம். இது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்துட்டு தவாவில் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் மாவு போட்டுட்டு நல்லா ஸ்மூத்தாக, அதாவது ரொம்ப தின்னாக பரத்தி எடுங்க. அதே மாதிரி தவா வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப ஈஸி தான், சின்ன பிள்ளைங்க கூட செய்யலாம். இப்போ தான் நான் வந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணுறேன். ஸோ தவாவை வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மெதுவாக கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். எடுத்த உடனே ஃபுல்லாக வராது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எடுக்கிறது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக பொறுமையாக பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு அப்புறமா எடுங்க, ஈஸியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதை பெரட்டி போட்டுட்டு திருப்பி அது ஒரு 30 செகண்ட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு டக்குன்னு உடனே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும், ரோல் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி சாப்பிட்லாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரோல் பண்ணி தான் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வந்துட்டு ரோல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அடுத்த செகண்டே அப்படி டக்குன்னு ரோல் பண்ணிடணும். ஸோ வந்துட்டு கொஞ்சமாக கீ கூட நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீ சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீ சேர்த்தா தான் அது தவாலேருந்து கலண்டு வரும், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கீ சேர்க்கலனாலுமே நல்லா கரெக்டாகவே வந்துடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கீ சேர்க்காமலும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ கீ சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு காமெடி நடந்தது, அது என்னங்கிறது பார்ப்பீங்க நீங்களே. ஸோ இதையும் அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு இப்போ நான் வந்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரோல் பண்ணுற கேப்பில் கரண்ட் போயிடுச்சு. ஸோ அது கரண்ட்டு லைட்டை ஆன் பண்ணுறதுக்குள்ளே அது கெட்டியாயிடுச்சு, கிறிஸ்பி ஆயிடுச்சு. கெட்டியாக இல்லை, கிறிஸ்பி ஆயிடுச்சு. அதனால் ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதை
தவாலேருந்து எடுத்து அடுத்த செகண்டே நீங்கள் அதை வந்துட்டு ரோல் பண்ணிடணும். இப்போ இது வந்துட்டு நான் லாஸ்ட்டாக இருந்த மாவு கொஞ்சத்தை ஹார்ட் ஷேப்பில் போட்டேன். ஸோ இது வந்து ஹார்ட் ஷேப்லேயும் அதே மாதிரி கிறிஸ்பியாக வருதா உடையாமல் வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போட்டேன். ஏன்னா நம்ம இதை வந்துட்டு கேக் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வர வீடியோஸில் நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. ஸோ இதுவும் வந்துட்டு செம பக்காவாக வந்திருந்தது, செம கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும். இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக கடையில் போய் எனக்கு அந்த வேஃபர் கேட்கவே மாட்டாங்க, வீட்டிலே செஞ்சு தான் கேட்பாங்க குழந்தைங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பினஸ்ஸு. தொடுறதுக்கு முன்னாடியே அப்படி நொறுங்குற மாதிரி அவ்வளோ ஒரு கிறிஸ்பினஸ் இருந்துச்சு வேஃபர்ஸில். ஸோ எல்லாருமே உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கட்டும். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸை அடுத்து நான் போட போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நல்ல கிறிஸ்பி. இந்த ஹார்ட் ஷேப்பை எனக்கு உடைக்கிறதுக்கே மனசு வரல, பட் இருந்தாலும் நான் வீடியோவில் காட்டுறதுக்காக பிரேக் பண்ணி உடைச்சேன். ஸோ நல்ல கிறிஸ்பினஸ், நல்ல டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. என்ன கொஞ்சம் தவால போட்டு எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு பக்குவமோ எதுவுமே தேவை கிடையாது. நம்ம அப்படியே மாவெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு மாவை போட்டு பீட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிட வேண்டியதான், தவால ஊற்றி எடுக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப ரொம்ப கிறிஸ்பி. இது பாருங்கள், நான் ஏற்கனவே ரோல் பண்ண முடியாமல் வச்ச இது பீசஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு, ஆனால் செம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.